ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு வர்சஸ் தோட்டம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நான் ஊரில் கொஞ்சம் காய்கள்லாம் போட்டிருந்தேங்க. என்னென்னலாம் போட்டேன் அப்படின்னு இதில் பார்க்கலாங்க விரிவாக. நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். இதுதான் மூக்குத்தி அவரை. இப்படி தாங்க இருக்கும். கொடி அந்த அளவுக்கு ரொம்ப நம்ம அவரை செடி மாதிரி படராது, ஓரளவுக்கு வரும். கணுவுக்கு கணுவு நல்லா காய் கொத்து கொத்தாக தொங்குங்க. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லா அருமையாக இருக்கும். இது போட்டிருக்க மூக்குத்தி அவரை. அதனால் நீங்கள் கொஞ்சோண்டு இடம் இருந்தால் கூட கீழே வச்சு வைக்கலாம், இல்லை க்ரோ பேக்லேயும் மாடி தோட்டத்தில் வளர்த்தலாம். எப்பயும் காய்ச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு அக்டோபர் மாதம் அந்த லெவலில் போடணும். 60 நாளில் உங்களுக்கு காய் வந்துடும். அருமையாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக போடுங்க. மாடி தோட்டம் வச்சுருக்கிறீங்க எல்லோரும் இந்த மூக்குத்தி அவரையை. அதுக்கப்புறம் நான் ஒரு சில வெண்டைக்காய் விதையெல்லாம் போட்டிருக்கேன். வெண்டைக்காயெல்லாம் எல்லாம் அறுவடையே ஆயிடுச்சிங்க. அந்த அளவுக்கு போட்டு ரொம்ப நாள் ஆகுது. இங்கே பாருங்கள், இது உருட்டு பச்சை வெண்டை. நல்லா கொத்து கொத்தாக பல கிளை உருட்டு பச்சை வெண்டை. பல கிளை வந்திருக்கு. பெரிய செடியாக இருக்குது. காய் அப்படியே கொத்து கொத்தாக பயங்கரமாக இருக்குங்க. கீழே வச்சதுனால பாருங்கள், அப்படியே முழு முழுன்னு இருக்கும். இதுக்கு பேர் தான் பச்சை உருட்டு வெண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சிவப்பு வெண்டை, மரவெண்டை, மலை வெண்டை அப்படின்னு பல வெண்டைக்காய் போட்டிருந்தேன். அதெல்லாம் அறுவடை ஆயிடுச்சு. இந்த மக்காச்சோளம் ஓரமாக போடவும் அது விளைஞ்சதுனால இது தண்ணி விடாமல் அப்படியே எல்லாம் போயிடுச்சிங்க. இந்த ஒரு செடி மட்டும்தான் இருக்குது. இதுக்கு ஊருக்கு போனேன்னா இது விதைகள் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் தரேன். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் எப்போ சீசன்னு பார்த்தீங்கன்னா, அது எப்போயுமே சீசன் இல்லைங்க. நம்ம எப்போ வேணுமாலுமே வைக்கலாம். ஆடி மாதத்தில் வைக்கலாம், அதாவது ஜூன் ஜூலைலேயும் வைக்கலாம். நீங்கள் ஒரு செப்டம்பர் அக்டோபர் மந்த்லேயும் போடலாம். இப்போ போட்டாலும் வருங்க. ஆனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும். நோய் தாக்குதல் கொஞ்சம் அதிகமாக வரும். நம்ம ஆடிப்பட்டத்தில் போடுறத விட இப்போ போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நோய் தாக்குதல் அதிகமாக வரும். அதனால் பாதுகாத்து பக்குவமாக என்னால் எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னா இந்த டைம் நீங்கள் வெண்டைக்காய் போடலாம். எல்லா வகையான வெண்டைக்காயுமே போடலாம், நல்லா வரும். நீங்கள் ஆடிப்பட்டோம்னா ஆடி பிறந்ததுமே போடக்கூடாது. ஒரு ஆவணி புரட்டாசி அப்படி போட்டிங்கன்னா அதுவும் 90 நாளில் காய் வந்துடுங்க. அதனால் வெண்டைக்காய் நீங்கள் கண்டிப்பாக போடுங்க ஒவ்வொரு மாடி தோட்டத்துலேயும். இங்கே பாருங்கள், நான் ஓரமாக மாடி அந்த கீழே தரையில் போட்டிருக்கேன் அந்த மக்காச்சோளம் பக்கத்தில். அதெல்லாம் விளைஞ்சிருச்சு. இப்போ வெண்டைக்காய் மட்டும் தனியாக எல்லா செடிகளும் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா மிளகாய். இது சில்லி கிரேப்ஸ் மிளகான்னு சொல்லுவாங்க. நம்ம திராட்சை மாதிரியே மேலே வானத்தை பார்த்து குண்டு குண்டாக பல்பு போட்ட மாதிரி இருக்கும். நல்லா அட்ராக்ஷனாக இருக்கும். மாடி தோட்டத்தில் ஒரு அழகுக்கு கூட இந்த செடியை வளர்த்தலாம், பச்சை மிளகாய் செடி. இங்கே பாருங்கள், இப்படி தான் குண்டு குண்டாக திராட்சை மாதிரியே பார்க்கும். சடனாக பார்த்தா திராட்சை மாதிரியே தான் தெரியும். நல்லா சூப்பராக இருக்குங்க, குண்டு குண்டாக ரவுண்டாக. இது நான் இந்த வருஷம் வச்சுருக்கிறேன் 2 செடி. தோட்டத்துலேயும் இருந்துச்சு. தோட்டத்தில் ஓரமாக பாருங்கள், அந்த மக்காச்சோளம்லாம் விளைஞ்சதுனால இது செடிக்கு தண்ணி ஊற்ற முடியாத இறந்துரும் அப்படின்னு இதை எடுத்து ரீபாட் பண்ணேன். வேறு பக்கம் எடுத்து வச்சுட்டு நான் 2 செடி எடுத்துகிட்டு வச்சுருக்கிறேன். நான் எடுத்துகிட்டு வந்தது நல்ல துளிர் எடுத்து வந்திருக்கு. நான் காட்டுறேன் உங்களுக்கு, ஒரு ஷார்ட்ஸாகவே போடுறேன். இவ்வளோ பெரிய செடியை ரீபாட் பண்ண வச்சா வருமா அப்படின்னு எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. இலைகள்லாம் கொட்டி மறுபடியும் வரும் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் தானாகவே வந்திருக்கு. நான் அந்த செடியை உங்களுக்கு காட்டுறேன். இது ஒரு டைப்பான மிளகாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இது நல்லா வளர்த்தியாக இருக்கக்கூடிய இது ஒரு பச்சை நீட்ட மிளகாய். இதுவும் பாருங்கள், அப்படியே கொத்து கொத்தாக கீழே தரையில் ஒரு செடி தாங்க, ஒரு அடிக்கு தான் ஹைட்டு வந்திருக்கு. எக்கச்சக்கமான மிளகாய், பச்சை மிளகாய் வந்திருக்கு பாருங்கள். இது ஒரு செடி இருந்தாவே போதுங்க, ஒரு ஃபேமிலிக்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா கொத்து கொத்தாக வந்திருக்குது. சொட்டு நீரில் போட்டதுனால நல்லா காய் அதிகமாக கொடுத்துருக்குது ஈல்டு. அது மாதிரி நிறையா ஒரு 7-8 வகையான மிளகாய் செடி வச்சுருக்கிறேன், வெரைட்டி. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு நீட்ட பச்சை மிளகாய் வளர்த்தியாக பால் மிளகான்னு சொல்லலாம். இதை நீட்ட பால் மிளகாய். நம்ம சீனி மிளகாய் மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிறது வானத்தை பார்த்து காய்க்கும். இது நீட்ட மிளகாய், கீழே பூமியை பார்த்து தான் காய்க்குது. நல்லா விரல் வளர்த்திக்கு இருக்குது வாட்டர் சாட்டமாக. இது நான் ஒரு 2-3 மிளகாய் அந்த பழுத்தது மட்டும்தாங்க எடுத்துகிட்டு வர முடிஞ்சுது. மற்றதெல்லாம் எல்லாம் எடுத்து சமைச்சிட்டாங்க. இந்த மக்காச்சோளம் ஓரமாக போட்டதுனால இதுக்கு தண்ணி விட முடியாது. இதையும் எடுத்து வச்சுருக்கிறேன், ரீபாட் பண்ணியிருக்கேன். ஆனால் எப்படி இருக்குதுன்னு தெரில, போய் பார்த்தா தான் தெரியும்.
இங்கே பாருங்கள் எல்லாம் பூவாக இருக்கும், ஒரு இடத்துல காயாக தொங்கும், அப்படி கொத்து கொத்தாக இருக்கும், நல்லா இருக்கும் சூப்பராக. இது வந்து இன்னொரு இது வந்து காந்தாரி மிளகா, அது நல்லா வானத்தை பார்த்தே காய்க்கும், நல்லா விரல் வளர்த்திக்கு இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு 7-8 வகையான மிளகா வந்து நம்ம சேனல் மூலியமாக உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்குறேன் விதைகள். அடுத்தது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், இது ஒரு வகையான கத்திரிக்காய். இதுக்கெல்லாம் இது பூ பார்த்திங்கன்னா இப்படி பர்பிள் கலர் மாதிரி தான் இருக்கும், இது முள் இருக்கும், அதே இல்லை காய் நல்லா நீட்ட நீட்டமாக வளர்த்தியாக இருக்கும் பாருங்கள். இது ஒரு வகையான கத்திரிக்காய். இதுவும் மக்காச்சோளம் பக்கத்தில் போட்டதுனால தண்ணி ஊற்ற முடியாமல் வந்துருச்சு. இப்போ மறுபடியும் எல்லாம் தனியாக ஒரு இடத்துல போட்டு வச்சுருக்கிறேன். இந்த வருஷத்துக்கு இந்த காயெல்லாம் வந்திருக்குது. இந்த லீவில் போயிட்டு என்னென்ன ரகங்கள்னு பார்த்து விதைகள்லாம் கலெக்ட் பண்ண முடிஞ்சால் கலெக்ட் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்க. இந்த வருஷமும் கருப்பு நீட்ட கத்திரி எல்லா கத்திரிக்காய் வெரைட்டியும் பாருங்கள், நல்லா பெருசு பெருசாக இருக்குது. இலவம்பாடி முள் கத்திரிக்காய், ஆரணி கத்திரிக்காய், அதே போல் பச்சை மடிப்பு கத்திரிக்காய் இருக்குது. அப்புறம் நீட்ட கருப்பு நீட்ட கத்திரியும் இருக்குது, கருப்பு நீட்ட பர்பிள் கத்திரியும் இருக்குது. அப்புறம் வந்து அந்த கரூர் உஜாலா கத்திரிக்காயும் இருக்குது. இவ்வளோ காய் இருந்ததுங்க. இங்கே பாருங்கள் மூக்குத்தி அவரை, அந்த சிறகு அவரை, தக்காளி வெரைட்டிலையும் ஒரு 10-15 வகையான வெரைட்டி போட்டிருந்தேன். அதெல்லாம் அறுவடை ஆகிருக்கும். நான் பார்க்குறேன், முடிஞ்சால் என்ன விதைகள் கலெக்ட் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா நான் மறுபடியும் மாடி தோட்டத்தில் போட்டு கலெக்ட் பண்ணி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் பச்சை மிளகாயில் இத்தனை வெரைட்டி இருக்குது. சுரக்காய், தக்காளி, லைப்ரரியன் தக்காளி, அந்த ரவுண்டு செரி தக்காளி, நல்ல எல்லோ கலரு செரி தக்காளியாக சூப்பராக அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.